மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் பெயர் மாற்றம். நிதி வெட்டு மத்திய அரசை கண்டித்து ராணிப்பேட்டையில் மாபெரும் உண்ணாவிரதம். இந்த போராட்டத்தில் பல்வேறு துறை சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு மக்கள் விரோத முடிவுகளை உடனடியாக திரும்பப் பெற மத்திய அரசை வலியுறுத்தினர். செய்தியாளர் செந்தில்குமார். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம் செய்கின்றோம், வீர வணக்கம் செய்கின்றோம். அநீதி கண்டு ஆர்ப்பரித்து, அநீதி கண்டு ஆர்ப்பரித்து, பொங்கி எழுந்து போராடாமல், பொங்கி எழுந்து போராடாமல், அநீதி களைய முடியாதென்று, அநீதி களைய முடியாதென்று நீங்கள் காட்டிய பாதையிலே வெல்லட்டும், 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 வெல்லட்டும். மாநிலம் தழுவிய போராட்டம், மாநில தழுவிய போராட்டம், மாவட்ட தலைநகர் போராட்டம், மாநில தலைநகர் போராட்டம், உண்ணாவிரத போராட்டம், உண்ணாவிரத போராட்டம், வெல்லட்டும், 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 வெல்லட்டும். ஒன்றிய அரசு, 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 ஒன்றிய அரசு. கைவிடுக, 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 கைவிடுக. 100 நாள் வேலை திட்டத்தில், 100 நாள் வேலை திட்டத்தில், 100 நாள் வேலை திட்டத்தில், 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை, மகாத்மா காந்தியின் பெயரை விபிஜி ராம்ஜி என்று, விபிஜி ராம்ஜி என்று, விபிஜி ராம்ஜி என்று, விபிஜி ராம்ஜி என்று பெயரை மாற்றும் முடிவினை, பெயரை மாற்றும் முடிவினை, பெயரை மாற்றும் முடிவினை கைவிடுக. ஒன்றிய அரசே கைவிடுக, ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே திணிக்காதே, 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 திணிக்காதே. ஒன்றிய அரசின் திட்டமான, ஒன்றிய அரசின் திட்டமான, ஒன்றிய அரசின் திட்டமான, ஒன்றிய அரசின் திட்டமான எம்ஜி நாஜிஎஸ் வேலை திட்டத்தில், எம்ஜி நாஜிஎஸ் வேலை திட்டத்தில் 40% நிதி சுமையை, 40% நிதி சுமையை மாநில அரசுகள் மீது திணிக்காதே, 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 திணிக்காதே. ஒன்றிய அரசு, ஒன்றிய அரசு, ஒன்றிய அரசு, ஒன்றிய அரசு குறைக்காதே, 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 குறைக்காதே. வறுமை ஒழிப்பு திட்டமான, வறுமை ஒழிப்பு திட்டமான, வறுமை ஒழிப்பு திட்டமான எம்ஜி நாஜிஎஸ் திட்டத்திற்கு ஒன்றிய அரசு அமல்படுத்து, 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 அமல்படுத்து. எம்ஜி நாஜிஎஸ் திட்டத்தை, எம்ஜி நாஜிஎஸ் திட்டத்தை, எம்ஜி நாஜிஎஸ் திட்டத்தை, எம்ஜி நாஜிஎஸ் திட்டத்தை கிராமப்புற ஏழை மக்களின், கிராமப்புற ஏழை மக்களின் வாழ்வாதார திட்டத்தை, வாழ்வாதார திட்டத்தை நடைமுறையில் உள்ளபடி, நடைமுறையில் உள்ளபடி, நடைமுறையில் உள்ளபடி, நடைமுறையில் உள்ளபடி மாற்றம் ஏதும் செய்யாமல், மாற்றம் ஏதும் செய்யாமல் அமல்படுத்து, 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 அமல்படுத்து. கிராமப்புற தொழிலாளர்களின், கிராமப்புற தொழிலாளர்களின், கிராமப்புற தொழிலாளர்களின் வேலை வாய்ப்பு உரிமையினை, வேலை வாய்ப்பு உரிமையினை பறிக்காதே, 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 பறிக்காதே. ஒன்றிய அரசே பறிக்காதே, ஒன்றிய அரசே பறிக்காதே. நியமித்திடு, 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 நியமித்திடு. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தின் மாநில மையத்தின் வழிகாட்டுதலின்படி தற்போது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை ஒன்றிய அரசானது விபிஜி ராம்ஜி என்று பெயர் மாற்றம் செய்ததோடு அல்லாமல் அந்த திட்டத்திற்கு வழங்கி வந்த நிதி பங்கீடான மத்திய அரசு 90%, மாநில அரசு 10% என்று இருந்த நிலையை மாற்றி தற்போது 60-40 என்ற அளவில் நிதி பங்கீட்டினை வெகுவாக குறைத்துள்ளது. இந்த நிகழ்வுகள் இந்த திட்டத்தை முற்றிலுமாக அழித்தொழிக்கும் ஒரு முயற்சியாக நாங்கள் பார்க்கிறோம். எப்படி என்றால், இந்த திட்டமானது இந்தியாவின் முதுகெலும்பாக விளங்கக்கூடிய கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரமாகவும் வறுமை ஒழிப்பு திட்டமாகவும் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போது இந்த திட்டத்திற்கு வழங்கப்படும் நிதியினை குறைப்பதன் மூலம் பல மாநிலங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட முடியாமல் போகும் அபாயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த திட்டம் இந்தியா முழுவதும் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த ஊரக வளர்ச்சித்துறை துறையில் இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக திட்டத்தில் பல பணியிடங்கள் தோற்றுவிக்கப்பட்டு வட்டார வளர்ச்சி அலுவலர் முதல் ஒன்றிய பணி மேற்பார்வையாளர் முதல் அனைத்து நிலையிலும் ஊழியர்கள் பணிபுரிந்து கொண்டு வருகிறார்கள். இந்த திட்டம் நடைமுறைப்படுத்துவது கைவிடப்பட்டால் இந்த ஊழியர் கட்டமைப்பானது வெகுவாக குறைக்கப்படும். இதனால் எங்களின் ஊழியர் நலன் பாதிக்கப்படும் மற்றும் பொதுமக்களின் வறுமை ஒழிப்புக்கான இந்த திட்டம் பாதிக்கப்படும் என்ற முடிவின்படி மாநில மையத்தின் அறைகூலின்படி
இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் இந்த உண்ணாவிரத அறப்போராட்டமானது வெகு சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இந்த ராணிப்பேட்டை மாவட்ட மையத்தில் முத்துக்கடையில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்திற்கு மாவட்ட தலைவர் புஷ்பராஜ் அவர்கள் தலைமையிலும் ஓய்வு பெற்ற ஊரக வளர்ச்சி அலுவலக சங்கத்தை சேர்ந்த தோழர் ஜோசப் கெனடி அவர்களின் வாழ்த்துறையோடும் மற்ற சங்க நிர்வாகிகளுடன் இந்த உண்ணாவிரத போராட்டமானது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இன்றைய தினம் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் எங்களின் அனைத்து தோழமை சங்கங்கள், விவசாய சங்கங்கள், ஓய்வு பெற்ற சங்கங்கள், அனைத்து சங்கங்களும் எங்கள் போராட்டத்திற்கு ஆதரவாக வாழ்த்துறையாக வழங்க உள்ளார்கள். இன்று மாலை நடைபெறுகின்ற போராட்டத்திலே எங்கள் மாநில பொதுச் செயலாளர் தோழர் பிரபு அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார். தற்போது இந்த போராட்டத்தில் மாவட்ட செயலாளர் பூபதி அவர்கள் விளக்க உரையும், மாவட்ட பொருளாளர் உமாபதி அவர்கள் நன்றி உரையும் வழங்க உள்ளார். நன்றி வணக்கம். ஆர் பூபதி, மாவட்ட செயலாளர், தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கம், ராணிப்பேட்டை மாவட்ட மையம். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.